ஹாய் ஹலோ. ஜெனிஷா தீன் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இன்னைக்கு நாம் எழுத்தாளர் ஜெனிஷா தீனின் அகத்திய அடைக்காதே அசுரதேவா கதையை தான் கேட்க போகிறோம். கதை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 29. சென்னை மாநகரின் மத்தியில் இருந்த KR திருமண மண்டபம் ஜனத்திரள்களால் நிரம்பி வழிய அதன் முகப்பு பலகையில் தேவேந்திரன் வெட்ஸ் சுலோச்சனா என்ற பொன் எழுத்துக்கள் ஒளிர, உள்ளே மணமேடையில் பட்டு வேஷ்டி சட்டையில் மணமகன் அம்சத்தில் ஆண் அழகனின் மெடுக்கோடு அமர்ந்திருந்த இந்திரின் ஓர பார்வையோ மாம்பழ வண்ண காஞ்சிப்பட்டில் மணப்பெண் அலங்காரத்தில் மகாலட்சுமியாக ஜொலித்த சுலோச்சனாவின் மேலேயே படிந்திருக்க, அதை உணர்ந்தும் கூட தலை நிமிர்த்த முடியாத பெண்ணவள் ஆனவனின் பார்வையிலேயே தவித்திருந்தாள். இந்தரும் சுலோச்சனாவும் அக்னி குண்டத்தின் முன்னால் அமர்த்தப்பட்டு இருக்க, அவர்கள் முன்னால் அமர்ந்திருந்த ஐயரோ, மாப்பிள்ள தம்பி, பொண்ணை அப்புறம் ரசிக்கலாம், நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, தாலியை கட்டுங்கோ என்றவுடன் தன்னவளின் மேலிருந்த விழிகளை விலக்கி தன் முன் நீட்டப்பட்ட தாலியில் பதித்தவன் சிறு வெட்க சிரிப்போடு அந்த மாங்கல்யத்தை வாங்கி சுலோச்சனாவின் கழுத்தில் அணிவித்து அவளை தன்னின் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டவன் அவள் தலையை சுற்றி கையை கொண்டு வந்து அவளின் நெற்றி வகுட்டில் குங்குமத்தையும் வைத்து யாரும் அறியா வண்ணம் அவளின் செந்தூர செவியோரம் தன் இதழ்களையும் அழுந்து பதித்தவனை, என்ன இவரு மணமேடிலே முத்தம் கொடுக்கிறாரு என்பது போல் அதிர்ச்சியாக பார்த்த சுலோவின் செவியில், இதுக்கே அதிர்ச்சியானா எப்படி பொண்டாட்டி, நைட்டு எவ்வளோ பெரிய பேட்டில் இருக்கு என கூறி கண்ணடித்து சிரித்த தேவேந்திரன் IPS மனையாளோடு இணைந்து திருமண சடங்குகள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக செய்யத் தொடங்க, அங்கே அவன் அண்ணன் அஜயோ சிவப்பு வண்ண ஃபேன்சி பார்டர் வைத்த வெள்ளை வேஷ்டியும் சிவப்பு வண்ண சில்க் சட்டையும் அணிந்து தங்க காப்பும் என்னும் கையால் தன் அடர் சிகையை கோதியபடி தன்னை போலவே உடை அணிந்திருந்த தன் மகனோடு உலா வந்தவன் தனக்கு பொருத்தமாக சிவப்பு வண்ண பனாரஸ் பட்டில் மிதமான ஒப்பனையில் தேவதையாய் மிளர்ந்த தன் மனையாளை பார்வையாலே கபலீகரம் செய்தவாறு கையில் பழச்சாறு குவளையும் ஏந்தி கொண்டு அவள் பின்னே அலையத் தொடங்கினான். மனையாளுக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த 6 மாத காலத்தில் தன் வன்முறை செயல்களை முற்றிலும் மாற்றிக்கொண்டவன், அன்பு ஒன்றே அழியாதது என்று மனையாள் மூலம் கற்றுக்கொண்டவன், முதல் பிரசவத்தின் போது அவள் அருகில் இல்லாததால் தங்கள் 2வது மகவை சுமந்திருக்கும் மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கி வருகிறான் நம் அசுரன். தன் இனிய தோழனும் பாசமிகு கொழுந்தனுமான இந்திரின் திருமணத்தில் 8 மாத வயிறை தூக்கி கொண்டு பம்பரமாக சுழன்ற சஞ்சுவின் கையை பற்றி அமர்த்தி, டி அழகி, இதுவும் ஆறுயிர் நண்பனோட ஆசை கொழுந்தனோட கல்யாணம்தான், அதுக்காக கேரிங்கா இருக்கு நீ இப்படி ரெஸ்டே இல்லாம வேலை பார்க்கணுமா, அதான் இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்கல்லடி என்று செல்லமாக கடிந்து கொண்டவன் தொடர்ந்து, இந்த ஜூஸை குடி சஞ்சி என்று தன் கையில் இருந்த பழரசத்தை தானே தன் கையால் அவளுக்கு புகட்டிவிட்டு நிமிர்ந்தவனின் அருகில் வந்த அஜயின் முந்தைய தொழில்துறை நண்பனோ, என்ன அஜய் சார், நீங்க கூட இப்படி பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று சஞ்சுவை பார்த்தவாறே கேலியாக கூறியவன் தொடர்ந்து, உங்களை போல ரவுடியெல்லாம் திடீர்னு நல்லவங்களாகிட்டா நாங்கெல்லாம் எப்படி தொழில் செய்யறது என்றும் அஜயின் இந்த மாற்றத்தை ஏற்க மறுத்து வேண்டுமென்றே அவனை சீண்டியவன் இதுவரை அஜய் தேவின் உதவியால் பல இல்லீகல் பிசினஸில் கணக்கில்லா பணத்தை சம்பாதித்து வந்திருந்தான் அல்லவா. தன் ஆறுயிர் மனைவிக்காக வன்முறையை விட்டு முழுக்க முழுக்க விலக நினைத்து அமைதியாக இருப்பவனே பல் பிடுங்கிய பாம்பாக பாவித்த அந்த ராம்நாத்தை கண் சிவக்க பார்த்தவன், நான் ஏன் பொண்டாட்டிக்கு தான் கூச்சா தூக்குறேன், உன்னை போல அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தூக்கல என்ற அஜயின் அடக்கப்பட்ட கூற்றிலேயே முகம் கருத்த ராம்நாத்தோ, நான் நல்லவனா மாற ஆசைப்படுறேன்தான், ஆனா அது நல்லவங்களுக்கு மட்டும்தான் என கூறிய அஜய் கைமுஷ்டியை இறுக்கியதில் அஜயின் கையிலிருந்த கண்ணாடி குவளை சுக்கலாக நொறுங்கியதை பார்த்தவன் அலறி அடித்து கொண்டு ஓடிவிட, கணவனின் கோபத்தை கண்ட சஞ்சுவோ சற்றே மிரண்டு அவன் தோள் மீது கை வைத்தவளை நோக்கி ஒரு வலுக்கட்டாய புன்னகையை உதிர்த்த அஜயும் மெல்ல அவள் கையை எடுத்து கீழே விட்டவன், இப்ப வந்துட்டேன் என்று வெளியேற அவன் குடும்பமும் மண்டபத்தில் இருந்து வீட்டிற்கு கிளம்பியது. மணமக்களை வீட்டிற்கு அழைத்து வந்த பிரபாவதியும் சஞ்சுவும் அவர்களுக்கு பாலும் பழமும் கொடுத்தவர்கள் கூடவே வந்த உறவினர்களையும் நன்கு கவனித்து அனுப்பி வைக்க, நேரமும் மெல்ல நகர்ந்து நிலா மகளையும் அழைத்து வந்தது. பால் பழம் அருந்தியதும் இந்தர் தன் நண்பர்களோடு சென்றுவிட தனித்து விடப்பட்ட சுலோவோ, அக்கா அக்கா என்று சஞ்சுவோடு இணைந்து கொண்டவளை அவளும் தன் தங்கையாகவே பாவித்தவள் உறவின பெண்களோடு சேர்ந்து சுலோவுக்கு அலங்காரம் செய்து பிரபாவதி கூறிய நல்ல நேரத்தில் அவளை சாந்தி முகூர்த்த அறைக்கும் அனுப்பி வைத்தாள் சஞ்சனா.
அடிமேல் அடி வைத்து அழகு பெட்டகமாக முதலிரவு அறைக்குள் நுழைந்த சுலோச்சனாவின் முகம் நாணத்திற்கு பதிலாக குழப்பத்தை தத்தெடுத்திருக்க, அவள் வரவை ஆவலோடு எதிர்பார்த்த இந்தரோ அவள் முகத்தை பார்த்தவன், கல்யாணமான பொண்ணுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வெக்கப்பட்டுக்கிட்டே தான் வருவாங்க, இவ என்ன யோசிச்சுக்கிட்டே வரா என்று நினைத்தவன் அதையே அவளிடம் கேள்வியாகவும் கேட்க, எல்லாம் உங்களால தான் என்று சினியவள், தாலி கட்டின உடனே மணமேடையில் ஏதோ பெரிய பேட்டில் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன இப்போ ஏதாச்சும் மிஷினுக்கு போக போறீங்களா, உங்க அண்ணனை போல பெரிய ரவுடிக்கு ஏதும் செக் வச்சிருக்கீங்களா என்று வழக்கம் போல வாய் ஓயாது பேசியவளை, அடிங்க எங்கிட்டே எங்க அண்ணனை ரவுடின்னு பேசுற, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்திடி என்றவன், பேட்டில் தான் மிஷன் தான் என்று தன் மோக பார்வையிலேயே சுலோவின் மேனியில் துச்சாதனன் வேலையை நிகழ்த்தி கொண்டிருந்தான் தேவேந்திரன். எங்க அண்ணா அளவுக்கெல்லாம் யாராலையும் வர முடியாது, ஆனாலும் ஒரு குட்டி ரவுடி கூட இங்க பேட்டில் இருக்கு, அந்த ரவுடிக்கு தான் இப்ப செக் வைக்க போறேன் என கூறியவாறே மெல்ல அவளை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தவனின் அருகாமையை கூட உணராது, இங்கேயா ரவுடியா யாருங்க அது என்று மீண்டும் விடாமல் வினவிய கேள்வியின் நாயகியை ரசனையாக பார்த்து, அது நீ தாண்டி என் வாயாடி ரவுடி என்றவனோ இடைவிடாது ஆசையும் அவளின் குழுகுழு குலோப் ஜாமுனை தன் உஷ்ண அதரங்களால் சிறை செய்தவன். ஒரு கட்டத்தில் அவள் மூச்சுக்கு திணறவும் மெல்ல அவளை விடுவித்தவனின் செய்கையில் பேச்சற்று நின்றவளை பார்த்து, இப்ப பேசுடி என கூறி கர்வமாக சிரித்தான் இந்தர். தன் செய்கையில் சீ என்று வெட்கப்பட்டு முகத்தை மூடிக்கொண்ட மனையாளை அலைக்காக அள்ளி அங்கிருந்த பஞ்சு மெத்தையில் சரிந்தவன் அந்த மலர் மஞ்சத்தையே போர்க்களமாக்கி தன் உடல் எனும் ஆயுதத்தால் பெண்ணவளின் பொன்னுடலில் காதல் போரை தொடங்க, இந்தரின் மேனியில் சுலோவும் தன் முத்த போரை தொடங்க, அந்த முதலிரவு அறையில் அரங்கேற்றிய ஒருவருக்கு ஒருவர் சளைக்காத அந்த புதுமண தம்பதியரின் கூடல் போரோ உலகப் போரையும் மிஞ்சும் வண்ணம் விடியும் மட்டும் நீண்டு கொண்டிருந்தது. கடந்த 10 வருடங்களாக துப்பாக்கியும் கையுமாகவே வாழ்ந்து வந்த அஜய்க்கு இந்த 6 மாத காலங்களாக ராம்நாத் போன்ற ஆட்களின் நக்கல் பேச்சுக்களை ஜீரணித்துக் கொள்வது மிகுந்த சவாலாகவே இருக்க, கட்டுக்கடங்கா கோபத்தில் மாலை மண்டபத்திலிருந்து வெளியேறிய அஜய் வீட்டிற்கு கூட வராமல் வீராவோடு நேரத்தை போக்கியவன் வெகு நேரம் கழித்தே வீடு திரும்ப, அங்கே கொழுந்தனின் திருமணத்திற்காக காலையிலிருந்து நில்லாமல் ஓடிய சஞ்சனா அவர்களை சாந்தி முகூர்த்த அறைக்கும் அனுப்பிவிட்டு இப்பொழுதும் தன் அசதியை பெரிதாக எண்ணாமல் பிரபாவதியின் கால்களுக்கு அவர் மறுப்பையும் மீறி ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தவளின் தேடல் விழிகளோ வாசலையே நோக்கியிருக்க, இரவு 10 மணி தாண்டிய வீட்டிற்குள் நுழைந்த அஜயின் விழிகளோ சஞ்சனாவை தேடியே அலைப்பாய, கன நேரம் இருவரின் விழிகளும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்ததில் மெய் மறந்த இருவரும் பேச்சுற்றுதான் நின்றனர். சஞ்சுமா, ஒத்தடம் கொடுத்தது போதுண்டா, சந்திரா வந்துட்டான் பாரு, அவனுக்கு சாப்பாடு போடுடா, நான் போய் படுக்கிறேன் என்ற பிரபாவதியின் கூற்றில் சுயம் பெற்ற சஞ்சனா அங்கு தன்னையே பார்த்து கொண்டிருந்த கணவனை வாங்க என்று விழியாலே அழைத்தவள் அவனுக்கு உணவு பரிமாற, தான் சாப்பிடாமல் அவளும் சாப்பிட மாட்டாள் என்று அறிந்த அஜயோ, இந்த மாதிரி நேரத்தில் இப்படி சாப்பிடாம இருக்கலாமா என்று கடிந்து கொண்டவன் அவனே அவளுக்கு ஊட்டிவிட, இரவு உணவை உண்டு முடித்த இருவரும் ஒன்றாகவே மாடி ஏறப்போகையில் நிறைமாத வயிறோடு சற்றே திணறிய மனையாளை எப்பொழுதும் போல் காற்றை விடவும் இலகுவாக தூக்கிக் கொண்டே மாடி ஏறினான் சஞ்சுவின் அசுரதேவன். பூ போல் இருக்கும் புவிக்கையை ஒரு பூவை போலவே அழுங்காமல் தூக்கி வந்து படுக்கையில் இறக்கிவிட்டவனின் முகத்தை பார்த்தே அவனின் மனக்கலக்கத்தை உணர்ந்து கொண்ட சஞ்சனா தன்னை விட்டு விலகப் போனவனின் கரங்களை தேவா என்று பற்றி கொண்டவளோ, என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்ல தேவா, இவ்வளோ நாளாக எப்படி சிங்கம் மாதிரி இருந்தீங்க, ஆனால் இப்போ எனக்காக இப்படி என்று கண்கலங்கிய மனையாளை, அழகே என்று தன் தோளோடு சாய்த்து கொண்ட அஜய் அவள் கரங்களுக்குள் தன் கரங்களை பிணைத்து கொண்டவனின் செய்கையே, உனக்காக நான் எதையும் ஏற்பேன் என்று சொல்லாமல் சொல்லியதோ, அவன் தோளில் இருந்து நிமிர்ந்து அவனின் சிவந்த வெளிகளை சந்தித்தவளுக்கு தனக்காக அவன் வன்முறை வாழ்க்கையை விட்டு அறவே ஒதுங்கி இருப்பவனின் மாற்றத்தை ஒரு கேலிக்குரிய விஷயமாகவே பார்க்கும் இந்த சமூகத்தின் முன்னால் தன் கணவனின் ரவுடி பிம்பத்தையே மாற்றியே ஆக வேண்டும் என்று உறுதி பிறக்க மெல்ல அவனிடம் திரும்பி, தேவா, நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாமா தேவா என கேட்டவளை புருவம் சுருக்கி பார்த்தவனிடம், நம்ம கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, அதில் பாதி எப்படியும் முறையாக வந்த பணம் இல்லை, அந்த பாவப்பட்ட பணம் நமக்கு வேணாம் தேவா, அதை வச்சு இல்லாதவங்களுக்கு, ஏழைங்களுக்கு, அனாதைகளுக்கு உதவி பண்ணலாமே தேவா, இதுவரை உங்களை அசுரனா பார்த்த எல்லாரும் இனிமே ஏன் தேவாவை தேவனா பார்க்கணும் என்று கண்ணில் மின்னும் ஒளியோடு தன்னிடம் கூறியவளின் வார்த்தைகளில் அவளை பிரமித்து பார்த்தவனோ,
எப்படி சஞ்சி உன்னால எல்லா நேரத்திலையும் எனக்காக மட்டுமே சிந்திக்க முடியுது? அப்ப இருந்து இப்ப வர நான் கேட்காமலே என்னோட கலக்கத்துக்கு எல்லாம் உன்னால எப்படி ஆறுதலா இருக்க முடியுது என்று அவள் இடையோடு முகம் புதைத்து கொண்டவன், கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் கூட நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். என்னோட முட்டாள்தனமான கோபத்தால நீ நிறைய சந்தோஷங்கள் இழந்திருக்க. உன்னோட இந்த நிகரில்லா காதலுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத வண்டினா என் மேல உனக்கு கோபமே வராதா சஞ்சி என்று தொண்டை அடைக்க கேட்டவனின் கலங்கிய வதனத்தை கைகளில் ஏந்தி, கோவமா என கேட்டு சிரித்தவள் அவனின் ஈர விழிகளை துடைத்தவாறே, கோவம் மட்டுமில்ல, உங்க மேல என்னால சின்ன வருத்தம் கூட பட முடியாது தேவா. ஏன்னா நீங்க என் உயிர்ல கலந்திருக்கீங்க தேவா. என் உயிர் மேல எனக்கே எப்படி தேவா கோவம் வரும்? நம்ம காதலை புரிஞ்சுக்காம முன்ன நீங்க என்ன கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அது எதுவுமே உண்மை இல்லை. நீங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு உங்க சின்ன வயசு ஏமாற்றங்களும் அதனால உண்டான விரக்தியும் ஏன் நானுமே கூட ஒரு வகையில காரணம் தானே தேவா. என்ன காரணமா இருந்தாலும் அப்போ நான் உங்களை விட்டு வந்தது பெரிய தப்பு தானே. அந்த நேரத்துல கடவுள் என்ன இந்திரக்கண்ணல காட்டாம இருந்திருந்தா நான் என்னவாகியிருப்பேனோ என்று அன்றைய நினைவில் நடுங்கியவளை, சஞ்சி சொல்லாதடி என்று இறுக அணைத்து கொண்டவன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேண்டி. நீ என்னை விட்டு விலகி போறதுக்கு கூட என்னோட பேச்சும் செயல்களும் தானடி காரணம். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் உனக்கு செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு சஞ்சி, என்னை மன்னிச்சு என்று மீண்டும் மீண்டும் தன் தேவதை பெண்ணிடம் அகம் திறந்து கலங்கியவனின் கலக்கம் தாழாமல், வேணாம் தேவா என்று அவனுடைய வன்னிதழ்களை தன் மென்னிதழ்களால் மூடிக்கொண்டவள் தன் ஒற்றை மொத்தத்தாலே கணவனின் கலக்கத்தை எல்லாம் துடைக்க எண்ணி பல மணித்துளிகள் கடந்தும் கூட அஜயின் இதழ்களை விட்டுவிடாமல் அபயம் அளித்தாள் சஞ்சனா. முதல் முறையாக மனையாளாக முன்வந்து கொடுத்த இதழ் ஒற்றலில் தன்னை தொலைத்து மூழ்கிய அஜயும் இப்பொழுது அவள் செய்கையை தனதாக்கி அவள் இதழ்களுக்குள்ளே தன் தவறுகளை எல்லாம் தொலைக்கும் பொருட்டு ஆழ புதைந்தவன் மனையாளின் வயிற்று பகுதியில் அசைவை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவனுக்கு அப்பொழுதுதான் மனைவி இருக்கும் நிலையும் அவளின் களைத்த தோற்றமும் உரைக்க தலைக்கோதி விரல் நீவி அரும்பாடு பட்டே தன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவனோ மனையாளின் வயிற்று சேலையை ஒதுக்கி அவளின் மணி வயிற்றில் கை வைத்து மீண்டும் மீண்டும் தங்கள் இரண்டாவது மகவின் அசைவை உணர்ந்தான். தன் உயிர் நேரின் அசைவுகளில் சிறிது நேரத்திற்கு முன்னால் இருந்த கலக்கம் யாவும் துடைக்க பெற்றவனாய் இதழ் பிரித்து சிரித்து, குட்டிமா ரொம்ப குஷியா இருக்காங்க போல என்று தங்கள் மகவை மொத்தத்தாலே குளிப்பாட்டியவன் தன்னையே வாஞ்சியாக பார்த்திருந்த சஞ்சுவின் பிறை நெற்றியிலும் தன் இதழ்களை ஒற்றிய அஜய் தேவ், இந்த அசுரனோட வாழ்க்கையை அழகாக வந்த தேவதடினி, ஐ லவ் யூ சோ மச் டி அழகி என்று உயிர் உருக கோரி தன் நிறைமாத நிலவையும், நானும் தம்பிக்கு கிஸ் தரேன் என்று ஆர்ப்பரித்த தங்களின் முதல் மகவையும் தன்னுடைய இரு கரங்களால் இறுக்கி அணைத்து கொண்டவனின் வார்த்தைகளில் நெகிழ்ந்த பெண்ணவளும் தேவா என்ற வெளிப்போடு கணவனின் முரட்டு கன்னத்தில் தானும் அழுந்த முத்திரையை பதித்தவள் அவன் நெஞ்சாங்கூட்டில் புகுந்து அவனோடு ஒன்றிக்கொண்டாள் சஞ்சனா அஜய் தேவச்சந்திரன். அத்தியாயம் 30. எபிலாக். 4 வருடங்களுக்கு பிறகான இனிமையான காலை பொழுதில் அஜய் தேவின் புகாட்டியும் இந்திரின் பாஜிரோவும் அந்த அகலமான சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக விரைந்து கொண்டிருக்க அஜய் மற்றும் இந்திரின் மடியிலும் இருக்கையிலும் அமர்ந்திருந்த சுட்டி புதல்வர்களோ தத்தம் தந்தையிடம், அப்பா சித்துக்கார முந்துங்க என்றும், அப்பா பெரியப்பா நம்மள முந்திட்டாங்க என்று கூச்சல் போட்டு கொண்டே வர அஜயின் மகிழுந்தும் அந்த மிகப்பெரிய பீச் ஹவுஸின் முன்னால் வந்து வெற்றி பெற்று நிற்க அதிலிருந்து அட்டகாசமாக இறங்கிய அஜயை தொடர்ந்து அதிரடியாக இறங்கினான் அவனின் இரண்டாவது புதல்வன் ஆரியதேவ். அஜயின் மகிழுந்தை தொடர்ந்து நின்ற இந்திரன் வண்டியிலிருந்து இறங்கிய அவனின் 3 வயது புதல்வன் அகிலோ, ச்சே இன்னைக்கும் தோத்துட்டோம், நீங்க ரொம்ப மோசம் டாட் என்று தந்தையை நோக்கி சினுங்கிக் கொண்டிருக்க அவனை நோக்கி குதித்து கொண்டு வந்த ஆர்யாவோ, நாங்க தான் ஜெயிப்போம்னு அப்பவே சொன்னேன்ல என்று அழுது கொண்டிருந்த அகிலை மேலும் அழ வைக்க அவர்கள் இருவரையும் நெருங்கிய அபிதேவோ, ஆரி அகில் குட்டியை அழ வைக்க கூடாதுன்னு அண்ணா உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல என்று அகிலை விட 9 மாதங்களே மூத்தவனான தன் தம்பியை கடிந்து கொண்டவன், இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே கார்லயே வரலாம் என்று அகிலையும் சமாதானப்படுத்தினான் அஜயோடைய அபிச்சாம். அதை பார்த்தவாறு காரிலிருந்து இறங்கிய சஞ்சேவோ இந்திரின் அருகில் வந்தவள், அகில் குட்டிக்காகவாச்சும் கொஞ்சம் ரூல்ஸ் பிரேக் பண்ணி வண்டி ஓட்டலாம்ல இந்தர் என கேட்டவளை,
அட நீங்க வேறக்கா, அவர் ஏன் கூட பிரேக்கப் பண்ணாலும் பண்ணுவாரே ஒழிய ரூல்ஸ் எதையும் பிரேக் பண்ண மாட்டாரு. அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தப்பவே ரூல்ஸ் ராமானுஜமா இருப்பாரு. இப்ப கமிஷனரா வேற ஆயிட்டாரு, சொல்லவும் வேணுமா என்று தன்னை பார்த்து நொடித்து கொண்டு சுலோவிடம் திரும்பிய இந்தரும், என்ன கமிஷனராகி என்ன செய்ய, உன் வாயை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையடி என்று ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்ட தம்பதியரின் செல்ல சண்டையில் சிரித்து கொண்டே சஞ்சுவும் சரி வாங்க என கூறிவிட்டு முன்னே நடக்க இந்தரும் தன் மனைவியோடு பின்னே சென்றான். சிறு வயதிலிருந்து எந்த பெண் இனத்தை வெறுத்து ஒதுக்கினானோ அந்த பெண்மையே ஒரு மனிதனின் ஆதியும் அந்தமும் என்று தன் பெண்ணவளின் மூலம் உணர்ந்து கொண்டவன் கடந்த 4 வருடங்களாக சஞ்சுவின் ஆசைப்படியே அனைத்தும் செய்து வருபவன். தன் நற்செயல்களால் தன்னுடைய ரவுடி பிம்பத்தை கூட முழுதாக உடைத்தெறிந்து வெளியே வந்துவிட்ட அஜய் குடும்பத்திற்காகவே அந்த சென்னை மாநகரின் புகர்நகர் பகுதியில் கடற்கரையோரம் அழகிய வீடு ஒன்றை வாங்கியிருக்க மாதம் ஒரு முறை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இங்கு வந்து கடல் காற்றையும் அது தரும் இதத்தையும் ரசித்து செல்வார்கள். மகன்களோடு இணைந்து முதலில் வீட்டிற்குள் நுழைந்த அஜய் சஞ்சுவின் மேல் பூமாரி பொழிந்ததில் திகைத்தவர்கள் ஹாப்பி அனிவர்சரி என்று ஆர்ப்பரித்த குடும்ப உறுப்பினர்களின் வாழ்த்துகளில்தான் இன்று தங்கள் கல்யாண நாள் என்றே நினைவு கூர்ந்த சஞ்சுவோ வெட்கத்தோடு கணவனை ஏறிட்டு பார்க்க அஜய் முகத்திலும் ஆச்சரியத்தின் சாயலே. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அண்ணா என்று வழக்கம் போல் அண்ணனை தழுவிக்கொண்ட இந்தரை தேங்க்ஸ்டா என்று அணைத்து கொண்ட அஜய்க்கும் இந்தர் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருப்பது தெரியாதல்லவா. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று தன் காலில் விழுந்த மகனையும் மருமகளையும் ஆசிர்வதித்த பிரபாவதியோ பெரியவராக ஒதுங்கிக் கொள்ள குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து கேக் வெட்டி ஆடி பாடி அஜய் சஞ்சுவின் திருமண நாளை கொண்டாடி ஓய்ந்த இளசுகளோ சிறுவர்களையும் உறங்க வைத்து தத்தம் அறைக்குள் நுழைந்து கொண்டனர். கணவனுக்கான இரவு நேர பாலை கையில் ஏந்தியபடி தங்கள் அறைக்குள் நுழைந்த சஞ்சுவின் விழிகளை பின்னெறிந்து அஜயின் கரங்கள் மூடிக்கொண்டதில் ஒரு நிமிடம் திகைத்த பெண்ணவளோ அவனின் தீண்டலிலே அவனை கண்டு கொண்டவள், தேவா என்ன இது விளையாட்டு, நம்ம கல்யாண நாளுக்கு காலையிலிருந்து ஒரு விஷ் கூட பண்ணல, நான் உங்க மேல கோவமா இருக்கேன் என்று சினுங்கியவளுக்கு எந்த பதிலும் கூறாமல் அவளின் விழிகளை மூடியவாறே மெல்ல அவளை அழைத்து சென்று படுக்கைக்கு எதிரில் இருந்த சுவற்றின் முன்னால் நிறுத்திய அஜயும் அவள் விழிகளை மூடியிருந்த தன் கரங்களை மெல்ல அகற்றியவன் அவளின் காதோரம், ஹாப்பி அனிவர்சரி பொண்டாட்டி, என் செல்ல அழகிக்கு என்னோட குட்டி பரிசு என கூறி அங்கிருந்த சுவரை நோக்கி கை காட்டினான். அந்த சுவரின் பாதியை அடைத்து மாட்டப்பட்டிருந்த மிக பெரிய ஓவிய சட்டத்திற்குள் சஞ்சுவின் கழுத்தில் அஜய் தாலி கட்டும் காட்சி. 5 வருடங்களுக்கு முன்னால் பூஜை அறையில் அவன் கழுத்தில் மாங்கல்யம் அணிவித்த போது இருந்தது போலவே இருவரின் முகத்தில் இருந்த உணர்ச்சிகள் உட்பட தத்ரூபமாக தீட்டப்பட்டிருக்க அந்த ஓவியத்தில் இருந்த நேர்த்தியிலும் நேரிலே பார்ப்பது போல் அப்படியே இருவரின் உணர்ச்சிகளை அப்பட்டமாக வெளிக்கொணர்ந்து இருக்கும் திறமையிலும் அதன் கீழே கிறுக்கட்டிருந்த தேவா என்ற பெயரிலுமே அதை வரைந்தது யார் என்று கண்டு கொண்ட சஞ்சனா பிரமித்து விழிகளை ஓவியத்திலிருந்து அகற்றாது நின்று இருந்தவளை நெருங்கியவன், ரொம்ப நாள் கனவடி சஞ்சி, சமீபத்தில் தான் பூர்த்தியாச்சு. என்னோட முட்டாள்தனத்தால ஒரு தடவை நான் தொலைச்ச என்னோட வைர பொண்ணை திரும்பவும் மீட்டெடுத்து என் அழகிய எனக்கே எனக்கானவளா ஆக்கிக்கிட்ட தருணம். அந்த தருணத்தோட அழகான ஞாபக பொக்கிஷத்தை என் கையால் நானே உருவாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வரைஞ்சது. பிடிச்சிருக்கா சஞ்சய் என்று தன் ஒட்டுமொத்த நேசத்தையும் தன் நெகிழ்ந்த குரலில் தேக்கி ஆவலாக வினவியவனின் கேள்விக்கு பதில் கூட உரைக்க தோன்றாது நின்றவள், சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் ஆர்வமாக இருந்தவன் இந்த 4 வருடங்களாக சஞ்சுவின் உந்துதலால் மட்டுமே பல சிறப்பான ஓவியங்களை அவன் உருவாக்கி இருப்பதை சஞ்சனா அறிந்தவளானாலும் இன்று அவளுக்கு கூட தெரியாமல் தன் அளவில்லா நேசத்தின் சான்றாக தங்கள் நிகரில்லா காதலின் சின்னமாக இப்படி ஒரு ஓவியத்தை உருவாக்கியவனின் நேசத்தில் என்றும் போல் இன்றும் தன்னை இழந்தவள் தன் தோள்களை தழுவியிருந்த கணவனின் பரந்த மார்புக்குள் தேவா என்ற கூவலோடு புகுந்து கொண்டவளை அழகி என்று அவனும் அணைத்து கொண்ட அஜய் மீண்டும் அவளிடம், பிடிச்சிருக்கா சஞ்சய் என்று கேட்டவனிடம் ரொம்ப என கூறியவளின் குரலோ அளவில்லா பூரிப்பில் தழுத்தழுத்துதான் வெளியேறியது. தன் இதய துடிப்பின் ஓசையை உணர்ந்தபடி தன் நெஞ்சுக்குள் புகுந்திருந்த மனையாளின் முகம் மறைத்த கூந்தலை அவளின் செவியோரும் ஒதுக்கிய அஜய்,
உன் தேவா எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அவனுக்கு இந்த வருஷமாச்சும் அவன் கேட்டது கிடைக்குமா என குழைந்தவனின் ஏக்கம் சுமந்த விழிகளை முதலாக தன் காதலனிடம் காதல் சொல்லும் கன்னிப்பெண்ணை போல் தயங்கி தயங்கி ஏறிட்டவளுக்கு அவன் ஒவ்வொரு வருட திருமண நாளிலும் கேட்கும் விஷயம் ஞாபகம் வர அத்தோடு அவளை கேளாமலே சஞ்சுவின் முகத்தில் நாணமும் வந்து ஒட்டி கொண்டது. எனக்கு வெக்கமா இருக்கு தேவா, நான் வேணா பேப்பர்ல எழுதி காமிக்கவா என்று சிறு பிள்ளையாய் தலையை ஆட்டி கேட்டவளை புருவம் உயர்த்தி ஏற இறங்க பார்த்தவன் என்று அழுத்தமாக தலையசைத்த விதத்திலேயே சஞ்சுவிற்கு புரிந்துவிட்டது அவன் என்று தன்னை சொல்ல வைக்காமல் விடப்போவதில்லை என்று. அவன் மேல் ஆழி அளவு நேசமிருந்தும் அவன் கேட்பதை சொல்ல முடியாது. என்கிட்ட என்னடி அழகி வைக்கும், சொல்லுடி சஞ்சே என்று குழைவாய் உதட்டசைவனின் மீசை முடிகள் தன் காதோறும் செய்த அவஸ்தையில் நெளிந்தவளோ அவனின் மார்பு ரோமத்தை இழுத்தவாறே, என்னால முடியல தேவா, நான் நான் நாளைக்கு சொல்லவா என்று காற்றுக்கு கூட கேட்காத வண்ணம் வினவினாள். பெண்ணவளின் வார்த்தையில் சற்றே முகம் வாடியவனாய் எதுவும் பேசாது சிறு புன்னகையுடன் அவளது முகத்தை கையில் ஏந்தி அவளது நெற்றியில் தன்னுடைய இதழை பதித்து தன்னுடைய காதலின் ஆழத்தை உணர்த்தி, பரவாயில்ல அழகே, உனக்கு எப்போ தோணுதோ அப்ப சொல்லு என்று எழப்போனவனுடைய சினுக்கம் தாங்காது அவன் கழுத்தில் கைகளை போட்டு தடுத்து நிறுத்திய சஞ்சனா தன்னுடைய 11 வருட காதலை நிரூபிக்கும் வகையில் அவனது பல வருட தேடலை தணிக்கும் வகையில் அஜயின் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்து ஐ என்றவள் அவனது வலது கண்ணிற்கும் இடது கண்ணிற்கும் மாற்றி மாற்றி முத்தம் வைத்து லவ் என கூறி மெதுவாக திறந்த அவன் கண்களில் இருந்த காதல் முழுதும் தன் விழிகளுக்குள் வாங்கி கொண்டவளோ அவனுடைய நுனி மூக்கிலும் சிறு முத்தமிட்டு யூ என்று இறுதியாக அவனுடைய வண்ணாதரத்திலும் வெட்கத்தோடு தன் மென்னிதழை புதைத்து தேவா என்று முடித்தவளின் மென்மையான ஆளுமையில் தன்னை மொத்தமாக தொலைத்து நின்றான் யாவருக்கும் அடங்காத ஆசுரன் அஜய் தேவ். ஆயுதம் ஏந்தும் அசுரனை கூட அகம் திறந்து தேவனாக்கும் வல்லமை உயிர் காதலுக்கு மட்டுமே உரித்தானதோ? சுபம். நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் ஜெனிஷா தீனின் அகத்தை அடைக்காதே அசுர தேவா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நேரம் செலவு பண்ணி கதை கேட்குறவங்க 1 நிமிஷம் செலவு பண்ணி கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கதைகள் போடுறப்போ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக கிடைக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஆர்ஜே தேடி ஆடியோ ரெடி பண்ணி வீடியோவை போடும் எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? உங்களுக்காக அடுத்தடுத்த கதைகள் ஆடியோவாக காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எழுத்தாளர் ஜெனிஷா தீனின் காதல் கதைகளை கேட்டு மகிழுங்கள். நன்றி.